இங்க பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி HTML ல செவனைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்குது. டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல. ஸோ அத பார்த்து நம்ம HTML ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து CSSல 11த் செஷன் போட்டிருக்கோம். இப்போ பார்க்கறது 12த் செஷன். ஓகேங்களா? செஷன் 12 ஆ CSSல. ஸோ இதுக்கு முன்னாடி 10, 11ல பார்த்தீங்கன்னா, இந்த லீனியர் கிரேடியன்ட்ஸ், ரேடியல் கிரேடியன்ட்ஸ், கோனிக் கிரேடியன்ட்ஸ், 2டி டிரான்ஸ்ஃபார்ம், 3டி டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சிஷன், அனிமேஷன் இதெல்லாம் அதுல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 அ சிஎஸ்எஸ் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 3 டைமென்ஷனல் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அத வந்து எக்ஸ் அண்ட் ஒய், இசட் ஆக்சிஸ்ல எப்படி வந்து 3டி பாக்ஸ் கிரியேட் பண்றது? அது எப்படி ரொட்டேட் பண்றது? ஓகேங்களா? ஹாரிசான்டலா, வெர்டிகலாவோ இல்ல ரேண்டமாவோ எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு இந்த 6 விஷயங்கள நம்ம அப்ளை பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 12த் செஷன் வந்து 3டி பாக்ஸ் இந்த ரொட்டேஷன் மட்டும் தான் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 10, 11 2லயுமே இருக்கு. ஸோ அந்த 2யும் வந்து பார்த்து பார்த்து முடிச்சுருங்க. அப்பதான் வந்துட்டு இது புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏற்கனவே மத்த செஷன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 12 ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் HTML அப்படிங்கிற HTML ஃபைல் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அப்புறம் மை ஸ்டைல் டாட் CSS அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் பண்ணியிருக்கிறோம் இதுக்குள்ள. ஓகேங்களா? இப்போ நம்ம H1 டேக்ல 3டி பாக்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அ போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். நம்ம Google Chromeல யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து CSS ஸ்டைல் செஷன் 2 12 இது வந்து நம்மளுடைய டைட்டிலா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கு உண்டான அதாவது இந்த பேஜ்க்கு அந்த 3டிக்கு உண்டான வேலைகள இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ H1 டேக் அப்படியே இருக்கட்டும். நம்ம இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இத ஃபர்ஸ்ட்டு வேண்டியதில்ல. இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த இது மட்டும் நம்மள்கிட்ட இருந்தா போதும். ஓகேங்களா? ஓகே. ஒரு டிவிஷன் டேக் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த டிவிஷன் டேக் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நேமு. ம் கிளாஸ் நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சீன். எங்கிருந்து நம்ம பார்க்க போறோமோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அது அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு கார்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணோம் செஷன் 11ல. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு டிவிஷன் எடுத்துக்கிறோம். அந்த சீன் அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ளார ஒரு சைல்டு டிவிஷன் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். அதுக்கான ஆ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு கியூப் தானே கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கியூபுக்கு உள்ளார நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபேஸ். இப்போ அ ஒவ்வொன்னும் செப்பரேட்டா கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு எத்தன கியூப்க்குள்ளார ஒரு 6 பக்கங்கள் வேணும். ஓகேங்களா? ஒரு 6 சைடு வேணும். 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் தான். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் வந்து நம்ம இப்படியும் குடுக்கலாம். ஓகேங்களா? ஃபேஸ் குடுத்துருக்குறோம். இன்னொன்னு வந்துட்டு இந்த இடத்துல இது வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 1 சைடு வந்து 1 அடுத்தது பேக் ஓகேங்களா? இது வந்து சைட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் அது வந்து 3 அடுத்தது லெஃப்ட் அது வந்து 4 அடுத்தது டாப் அது வந்து 5 ஓகேங்களா? அடுத்தது பாட்டம் அது வந்து 6த் ஓகேங்களா? இப்படி 6 பக்கங்கள நம்ம கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அதுபோக ஒரு ஸ்பேஸ் விட்டு இது எப்படி கிளாஸ் நேம் 2 வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல கிளாஸ் நேம் அண்ட் ஐடி கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற ஒரு 6 சைடு வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டிவிஷன் வந்து நம்ம உருவாக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த கேப்ல எடுத்து விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா? இவ்வளோதான் ப்ராசஸ். இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா,
நம்மளுடைய பாடி செக்ஷன் ஓகேங்களா? பாடி. பாடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து ம் மார்ஜின் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 அப்படின்னு மாத்திரலாம். ஓகேங்களா? ஹைட். ஹைட் வந்து நம்ம ஒரு 500 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 500 பிக்சல் வச்சுட்டு, டிஸ்ப்ளே அப்படிங்கிறத ஃப்ளக்ஸ் எல்லாம் சென்டர் பண்ணணும். அதுக்காக நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கன்டென்ட், சென்டர் அப்படின்னு குடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அலைன் ஐட்டம்ஸ் அதையும் நம்ம சென்டர் அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? மாத்திட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டர்ல இருக்கு. நம்ம ஜூம் அவுட் பண்ணி ஆ இத வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல சென்டர்ல இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கு. ஓகேங்களா? 500 பிக்சல் வச்சிருக்கோம். அதனால ஓரளவுக்கு சென்டர்ல கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம இல்லன்னா 100 பிஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ சென்டர் பாயிண்ட் சென்டர்ல வந்து இது உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய ஆ பேக்கிரவுண்ட் கலர் ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம ஒண்ணு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலரு ஆ நம்ம ரேடியல் கிரேடியன்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ. ரேடியல் கிரேடியன்ட் ஓகேங்களா? ஆ இந்த ரேடியல் கிரேடியன்ட்க்குள்ளார நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரேடியல் கிரேடியன்ட் சொல்லியிருக்கோம். சர்க்கிளா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? சர்க்கிள்ல ஆ கலர் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த கலர நம்ம அங்க அது கலர் நேம் வந்து நம்ம ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் நேம் வந்து இங்க என்ன குடுக்கலாம்னா, டார்க் ப்ளூ அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? டார்க் ப்ளூன்னு குடுத்துட்டு, ம் இப்போ டீல் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது குடுத்துட்டு, அப்புறம் ப்ளூ அப்படின்னு குடுக்கலாம். இல்லன்னா ஸ்டீல் ப்ளூ ஆர்ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டீல் ப்ளூல ஒரு கலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர் ரேடியல் கிரேடியன்ட் சென்டர்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்ளை ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கிள் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோமா? ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் கலர் பேக்கிரவுண்ட் மட்டும் குடுக்கலாம். ஓகே பேக்கிரவுண்ட் ரேடியல் கிரேடியன்ட். ஸோ நம்மளுக்கு இது மாரி அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீல் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணலாம். ஓகேங்களா? டார்க் பண்ணினோம்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு டார்க் ஷேப் மாரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டீல் ப்ளூவ நம்ம இன்னும் டார்க் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு டார்க் ஷேப் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சர்க்கிள் ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டார்க் ப்ளூ அதையும் நம்ம டார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆ இப்போ நம்மளுக்கு ஒரு இந்த மாரி ஒரு டார்க் ஷேப் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய ஆ ஹெக்ஸாக்கு மாத்திக்கலாம். சரிங்களா? சிம்பிளா சின்னதா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க விஎஸ் கோட்ல ஹெக்ஸாக்கு மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு டார்க் கலர் வேணும். அவ்வளவுதான். சென்டர்ல வந்து ரேடியல் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சென்டர்ல இருக்கு. ம். இப்போ நம்ம அடுத்து எதுக்கு ஸ்டைல் எழுதலாம் அப்படின்னா, நம்மளுடைய சீன் ஓகேங்களா? இங்க நம்ம கிரியேட் பண்ணோம்ல சிஎன்இ சீன் ஓகேங்களா? இந்த சீன்க்குள்ளார தான் மத்த எல்லாமே கியூப் இருக்கு. கியூப்க்குள்ளார அந்த நம்பர் 1, 2, 3 இருக்கு. இப்ப சீன்க்கு கிரியேட் பண்றோம். சீன் கிரியேட் பண்றதுக்கு அங்க பண்ண மாரியே தான். இந்த சீனோட விட்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, நான் வந்து ஒரு 200 பிக்சல் குடுத்துக்கிறேன் அப்ராக்ஸிமேட்டா ஓகேங்களா? ஸோ ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 200 பிக்சல் இருக்கணும். ஸோ சேமா விட்த் அண்ட் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம் ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி செஷன் 11லயே பார்த்தோம். பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ்னா என்னது? நம்மளுக்கு எங்க இருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பில்டிங் இருக்கு நம்ம முன்னாடி அப்படின்னா, அந்த பில்டிங் எந்த இடத்துல நின்னு அந்த வியூவ நான் பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் சைடா, அந்த கார்னர் சைடா, இல்ல டாப்லயா, இல்ல பாட்டம்ல லெஃப்ட்டா, ரைட்டா அப்படிங்கிறத வந்து இந்த சீன் அப்படிங்கிறது அந்த அப்ப நம்ம இந்த சீன் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து இந்த கியூப்க்குள்ளார இருக்கிறத கியூப பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ பெர்ஸ்பெக்டிவ் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சீன்க்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ்
அப்ப பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம 1000 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1000 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்ல பெர்ஸ்பெக்டிவ்க்கு எவ்வளோ பிக்சல் வைக்கணும்? எவ்வளோ இருந்தா ஒர்க் ஆகும்? ஸோ நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம ஒரு கியூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கியூப்க்கு என்ன ஸ்டைலோ அத எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இங்க போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பார்டர் செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க 2 பிக்சலு சாலிடு ரெட் அப்படின்னு வைக்கிறோம் நம்ம. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? 200 பிக்சல் வித் 200 பிக்சல் ஹைட் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? அந்த பார்டர் எதுக்காக குடுக்குறோம்னா, இப்ப அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அத நான் வந்து நம்ம வந்து அ கம்ப்ளீட் பண்றப்ப அத ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப கியூப்க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? கியூப் இப்போ சீனுக்குள்ளார இருக்கிற இந்த கியூப்க்கு. ஓகேங்களா? கியூப் வந்து அதனுடைய விட்த் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? விட்த் வந்து இத 100% வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைட் அப்படிங்கிறதையும் 100% ஓகேங்களா? அதுக்குள்ளார தான் இருக்கு அது. ஓகே. இப்ப இந்த கியூப் அப்படிங்கிறதுக்குள்ளார தான் இந்த ஃபேஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம எதெல்லாம் ஆ கியூப் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத விட்டு வெளியில போகக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? பொசிஷன் ரிலேட்டிவும் இதுக்கு முன்னாடி எடுக்கிற செஷன்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல ஓகேங்களா? ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் ரிலேட்டிவ் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? பொசிஷன் ரிலேட்டிவ் வச்சுட்டு, இப்போ ஆ இதுக்கு நம்ம எது அப்ளை பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கார்ட் கிரியேட் பண்றப்போ நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். எது? டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து பிரிசர்வ் 3டி அப்படின்னு குடுக்குறோம். ஃப்ளாட்னா என்ன? பிரிசர்வ் 3னா என்ன? அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிரிசர்வ் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ஏன் கியூப்க்கு குடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் அதுல சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இது எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு பார்டர் போட்டுக்கலாம். பார்டர் 2 பிக்சல் சாலிட் கிரீன் அப்படி குடுக்கலாம். கிரீன், எல்லோ அப்படின்னு குடுக்கலாம். ஒரு பிரைட்னஸ் கலரா. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளார நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, எல்லோ வந்து அப்ளை ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த கியூபுக்குள்ள இருக்கிற சைல்டு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டைல் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அப்படின்னு காமனா ஒரு பேர் வச்சிருக்கோம். கிளாஸ் நேம் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம்க்கு செப்பரேட்டா நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? காமனா வர்றது எல்லாத்தையும் ஃபேஸ்ல போட்டு ஃபேஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ செப்பரேட்டா ஸ்டைல் எழுதுறதுங்கிறது இந்த ஃப்ரண்ட், பேக் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிளாஸ் நேம் வைக்கிறப்பவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு டாட் ஃபேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கிளாஸ் நேம். இந்த ஃபேஸ்க்கு நம்ம எப்பவும் போல சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போ ஃபேஸ் இந்த கியூப் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு பொசிஷன் ரிலேட்டிவா இருக்கு. பேரண்ட். ங்களா? ஸோ இந்த பேரண்ட்க்கு நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ பேரண்ட்க்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து பிரிசர்வ் 3டி குடுத்துருக்கோம். அப்போ வந்து அந்த பிரிசர்வ் 3டிய குடுத்தா தான் நம்மளுக்கு 3டி எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்பதான் 3டி எஃபெக்ட்ட நம்ம பார்க்க முடியும். இல்லன்னா பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆ அந்த ரிசர்வ் 3டி அப்படின்னு குடுத்திருக்கிறது வந்து சைல்டுக்கும் நம்மளுக்கு சேர்த்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இப்போ முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து கியூப் அப்படிங்கிறது குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? பேரண்ட்க்கு. அப்ப சைல்டுக்கு இதுக்குள்ள தான் இந்த கியூப் ரிலேட்டிவ்க்குள்ளார தான் சைல்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன குடுப்போம் அடுத்தது? பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு குடுப்போம். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட்டும் நம்ம ப்ராப்பரா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த செஷன்ல. ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல அ ரிலேட்டிவ் அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு இதெல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதனோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, 200 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஹைட் வந்து அதே மாதிரி 200 பிக்சல். இங்க என்ன வச்சோமோ, சீன்க்கு என்ன வச்சோமோ, அது 200 பிக்சல் நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர்ல வரணும். அப்ப டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ். ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஆ என்னது சென்டர் தான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? அலைன் ஐட்டம்ஸ் அதுவும் நம்மளுக்கு சென்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல டெக்ஸ்ட்டோட கலர மாத்தணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? வலர் ஒயிட் அப்படின்னு மாத்திடலாம். ஓகேங்களா? ஒயிட் குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க வந்து டெக்ஸ்ட் வந்து இங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 6 பக்கங்களும் நம்மளுக்கு ஃப்ளக்ஸா வந்திருக்கிறதுனால இந்த மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ நம்ம ஒரு 32 பிக்சல் அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்க தான் இருக்கு. எல்லா டெக்ஸ்ட்டும் நம்ம 6 சைடும் இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ கலர் குடுக்கலாம். ஸோ கலர் தான் ஆல்ரெடி குடுத்துட்டோம்ல. இப்போ வந்து ஃபாண்ட் வெயிட் நம்ம இன்னும் போல்டர் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? போல்டர் குடுக்கலாம். ம். இப்போ இது எங்க இருக்குன்னு தெரியணும் நம்மளுக்கு. அதனால ஆ பார்டர் 2 பிக்சல் சாலிட் என்ன கலர் குடுக்கலாம்னா, ஒரு ம் ப்ளூ குடுத்துக்கலாமா? ப்ளூ குடுத்துக்கலாம். ப்ளூ குடுத்தோம்னா நம்மளுக்கு தெளிவா தெரியுமா? நீங்க போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலரும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ரெட் கலர் பார்டரா இருக்கிறது வந்து என்னது அப்டின்னா, நம்மளுடைய சீன். ஓகேங்களா? அதுதான் பார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத குடுத்துருக்கோம். அப்ப இந்த எல்லோ கலர் வந்து நம்ம எதுக்காக குடுத்துருக்கோம்னா, அதுதான் நம்மளுடைய அ என்னவா இருக்குது? கியூபா இருக்கு. ஓகேங்களா? கியூப். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து என்னது நம்மளுக்கு? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ். ஓகேங்களா? இப்ப தான் அது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ ரீசெட் பண்ணி சென்டர்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ம் நம்ம இதுக்கு வேற என்ன குடுக்கலாம்? முக்கியமா வந்து இந்த ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சைடு தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு சைடு தெரியணும். ஒரு சைடு தெரியக்கூடாது. அதாவது அந்த கியூப் ரொட்டேட் ஆகுறப்போ இன்னொரு சைடு அதாவது பேக் சைடு வந்து ஃபிளிப் ஆன மாரி தெரியக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் 11ல ஒரு கார்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த கார்ட் கிரியேட் பண்றப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தெரிஞ்சது. பேக் சைடு தெரியக்கூடாது. அதாவது கார்ட் ஃபிளிப் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி ஹிடன் குடுத்துட்டோம் அப்படின்னா, பின்னாடி சைடு வந்து நம்மளுக்கு தெரியாது, மறைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம அந்த 3டி பாக்ஸ் ரொட்டேட் ஆகுறப்போ, நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் தெரியும். பேக் சைடு வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி நம்ம குடுத்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது இந்த ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம் இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? டாட் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பேக்கிரவுண்ட் குடுத்துட்டு, அதுல வந்து லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லீனியர் கிரேடியன்ட்ல அ நம்ம ஒரு கலர் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கலர பேஸ் பண்ணி தான் அந்த பாக்ஸ் வந்து இருக்க போகுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த லீனியர் கிரேடியன்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன கலர் குடுத்துக்கலாம்? ம் லீனியர் கிரேடியன்ட்ல நம்மளுக்கு எப்படி அது வந்து இருக்கணும்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? 45 டிகிரி அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாமே 45 டிகிரி இல்ல 40 டிகிரி குடுத்துக்கலாம். 45 டிகிரி குடுத்துக்கலாம். அந்த ரொட்டேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? கலர் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஓகே. ம். இந்த கலர் வந்து எப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ன கலர் குடுக்குறோம்னா, ஒரு ஆரஞ்சு அப்படின்னு குடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கூட ஒரு அ எல்லோ அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? லைட் எல்லோ. ஸோ இத வந்து ஆரஞ்சு கலர்ன்னு இருக்கு. ம் அப்புறம் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ டார்க் லைட்டா சில பிரைட் ஓகே இப்படி குடுத்துரலாம். இத வந்து நம்ம ஹெக்ஸாவா வேல்யூவா மாத்தி வச்சுக்கலாம். கோட் பெருசா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ம் டாட் என்னது? நம்மளுக்கு பேக். ஓகேங்களா? பேக் குடுத்துரலாம். பேக் வந்து ஸோ அதே பேக்கிரவுண்ட் இதுல வந்து லீனியர் கிரேடியன்ட்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இதுவும் வந்து 45 டிகிரி அந்த ஆங்கிள்ல இருந்து அந்த கலர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன கலர் குடுக்கலாம்னா, ஒரு அ இந்த கலரே சூஸ் பண்ணுவோம். இதுலருந்து வேற கலர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத எடுத்துட்டு, ஸோ இந்த கலர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கலர் குடுத்துட்டு, ம் கமா குடுத்து, இன்னொன்னு குடுத்து, ஸோ அதுல நம்ம ஒரு பிரைட் கலர் மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரைட் கலர் ஏதோ ஒரு கலர் குடுத்துடலாம். ஸோ இப்படி குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். இந்த பேக்குக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, இங்க என்ன குடுத்துருக்கோம் அடுத்தது ரைட். ஓகேங்களா? ஸோ அந்த ரைட் RIGHT ரைட் கலருக்கு வந்து அதே 45 டிகிரி தான். வேற கலர். என்னது ப்ளூ கலர் மாரி குடுத்துரலாம்.
ஸோ இந்த கலருக்கு பதிலா கிரீனுக்கு பதிலா உங்களுக்கு இது ஒரு கலர். ஓகேங்களா? இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைட் கலர் ஏதோ ஒரு கலர் இந்த மாரி குடுத்துரணும். ஓகே. ஸோ அடுத்தது ரைட் குடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன கலர் குடுக்கணும்? இன்னொரு காப்பி எடுத்துட்டு லெஃப்ட்க்கு வந்து எப்படிங்கிறத குடுக்கணும். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து ஒரு எல்லோ மாதிரியான ஒரு கலர் குடுத்துரலாமா? இல்ல ரெட் கலர் குடுத்துரலாம். ஸோ ரெட் கலர் குடுத்துட்டு, ம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு மாரி ஒரு கலர் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து லெஃப்ட் லெஃப்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னது நம்மளுக்கு டாப்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாப். ஸோ அந்த டாப் கலர் குடுக்கணும். டாப் கலர் குடுத்துட்டு, அதுக்கு வந்து டாப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கலர் குடுத்துரணும். ம். ஸோ இது வந்து இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாட்டம். இன்னொரு காப்பி எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டாப்க்கு அப்புறம் பாட்டம் அப்படின்னு குடுக்குறோம். பாட்டம்க்கு வந்து வேற கலர் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாட்டம் வந்து இந்த மாரி ஒரு கலர் இருக்கு. ஸோ பாட்டமோட இன்னொரு கலர் வந்து ஸோ டார்க் அண்ட் கலரா ஒண்ணு ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்படி நம்ம குடுத்துட்டோம். குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் இப்ப வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இத வந்து ஆ ரொட்டேட் பண்றது மூலியமா நம்ம இத வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இத ரொட்டேட் பண்ணலாமா? ஸோ இத வந்து ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட்ட ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரொட்டேட் நான் ஒரே லைன்ல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கூட எழுதலாம். ஓகேங்களா? ஆ ஸோ அப்படி எழுதுனோம்னா கூட நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியும். ஓகேங்களா? ஸோ சாரி ரொட்டேட் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட். ஏதோ ரொட்டேட் பண்றோம். ஒய் ஆக்சிஸா ரொட்டேட் பண்றோம். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்றோம்னா, நம்ம வந்து இது வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு, ம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45 டிகிரின்னு குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 45 டிகிரின்னு குடுத்துட்டு, ம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு பக்கம் ரொட்டேட் ஆகுது தெரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்லேட் குடுக்கலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்லேட்ல நம்ம எத டிரான்ஸ்லேட் பண்ண போறோம்னா, இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகேங்களா? இஜெட் ஆக்சிஸ் டிரான்ஸ்லேட் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 பிக்சல் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன நடக்குது? இஜெட் ஆக்சிஸ் டிரான்ஸ்லேட்ல இஜெட் குடுத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அது மூவ் ஆகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? நடக்குது. ஸோ இங்க பாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து வந்துருச்சுங்களா? இந்த இடத்துல. டிரான்ஸ்லேட் குடுத்தங்காட்டி. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு பக்கத்தையும் ஃப்ரண்ட்ட தனியா, பேக்க தனியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி குடுத்து. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி குடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்து எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, டிரான்ஸ்லேட்ட எல்லாத்துக்கும் நம்ம போட்டு விட்டுறலாம். டிரான்ஸ்லேட், ஆ டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் குடுக்கணுமா? ஒரே நிமிஷம் இருங்க. டிரான்ஸ்ஃபார்ம் இதுல டிரான்ஸ்லேட் இஜெட் குடுத்துட்டோம். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட் இஜெட் அதுவும் 100 பிக்சல் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட் இஜெட், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட் இஜெட் 100 பிக்சலு. டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட் இஜெட் வந்து 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ ஓகேங்களா? ஸோ இந்த ரொட்டேஷன் தான் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இருக்கிற அந்த எங்க எப்படி இருக்கணும் கியூப் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி இருக்குது தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இத வந்து நம்ம வேற வியூ பார்க்கணும் அப்டின்னா, நம்ம எத ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன். இந்த கியூப ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கியூப் வந்து டிரான்ஸ்ஃபார்மு, ரொட்டேட்டு அ ஒரு 45 டிகிரி அப்படி குடுக்கலாம். ஓகேங்களா? குடுத்து பார்த்துட்டு, சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுறது தெரியுதுங்களா? ஓகேவா? ஸோ நம்ம எந்த இடத்துல எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. நம்ம ஒரு 180 பிக்சலுக்கு 180 டிகிரி குடுத்துட்டு ரொட்டேட் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொட்டேட் ஆகுறது தெரியுது. புரியுதுங்களா? ஸோ இத நம்ம ரொட்டேட் பண்ணி கரெக்ட்டா அத வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத வந்து கமெண்ட் பண்ணி விடுறேன். இப்ப வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ரொட்டேட் பண்ணணும்.
எத ஃப்ரண்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ரொட்டேட் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டா, அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 0 டிகிரி அப்படின்னு குடுத்துரணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த அரேஞ்ச்மென்ட் பண்றது தான் நம்மளுக்கு இருக்கிற டைமிங்ல அதிகமா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து 0 டிகிரின்னு குடுத்துரலாம். எதுவும் பிரச்சனை இல்ல. அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ அடுத்தது இந்த ரொட்டேட் ஒய் எது ஃப்ரண்ட் டூ பேக். ஓகேங்களா? ஸோ பேக் உடைய ரொட்டேஷன் ஒய் ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு ஒரு அ 90 டிகிரி வைக்கலாம். ஓகேங்களா? 90 டிகிரி வச்சுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் நடந்திருக்கும் அங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் டிஜிட் குடுத்துருக்கிறோம். ம் 90 டிகிரி குடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 90 டிகிரி. ஸோ எல்லாத்துக்கும் ரொட்டேட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. 90 டிகிரி. ஸோ இந்த அரேஞ்ச்மென்ட் பண்றது தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்குமே ஒழிய, மத்தபடி இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கியூப் அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா அங்க உட்காரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஷிஃப்ட் ட்ரான்ஸ்லேட் இருக்கட்டும் இப்படியே. இத சேவ் பண்ணிட்டு, இங்க எல்லாத்துக்கும் 90 டிகிரி குடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மாரி கிடைச்சிருக்கு. இது வந்து 0 டிகிரி மத்தெல்லாம் 90 குடுத்துருக்கனால, அது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது ம் இத செப்பரேட்டா பிரிக்க ட்ரை பண்ணலாம். டிரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து ஒரு அ 150 பிக்சல் அப்படி குடுக்குறேன் நான். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ம். டிரான்ஸ்லேட் எக்ஸ் சாரி ஒய் குடுத்துருக்கிறோமா? ஆல்ரெடி இசட் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் குடுத்துட்டு இங்க சேஞ்ச் பண்றேன். 100 பிக்சல் சேஞ்ச் பண்றேன். ஓகே. சேஞ்ச் ஆகல. ஓகே. ம். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 180யா மாத்துறேன். ஓகேங்களா? 180 90 இருக்கிறத 180யா மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ 180யா மாத்திட்டேன். இப்போ இங்க போயிட்டு இந்த கியூப் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டோம்ல, இத வந்து எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஸோ இங்க பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் ஆயிருக்கிறது தெரியுது. ஓகேங்களா? 180ங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லா ரொட்டேஷன் ஆயிருச்சு. 45 குடுக்குறோம். இல்ல 45 குடுத்துட்டு 45 டிகிரி குடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்மளுக்கு இங்க ரொட்டேட் ஆகுறது தெரியுது. புரியுது. இப்போ பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது, 2, 3 எல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு. ஓகேவா? ம். இப்போ நம்ம இத அரேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இந்த டிகிரிய கரெக்ட்டா குடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய டஃப்பான ஒர்க்கே. ஓகேங்களா? ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து 90 டிகிரி இருக்கட்டும். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? -90 டிகிரி குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ ம். ஓகே. ஃப்ரண்ட், பேக்கு லெஃப்ட் டாப் குடுத்துட்டோம். அ பாட்டம் வந்து 90 டிகிரி குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகே. இது அப்படியே எந்த கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் 90 டிகிரி குடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகேவா? அ இப்ப என்னன்னா, ம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ, அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் அனிமேஷன் எழுதிறலாம். அது ரொட்டேட் ஆகுறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அது எங்க இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆ இப்ப கியூப்க்கு நம்ம அனிமேஷன் எழுதலாம். ஓகேங்களா? அனிமேஷனு எது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும்? கியூப். ஓகேங்களா? அனிமேஷன் வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அனிமேஷன் நேம் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஆ மை அனிமேட்ன்னு வச்சுக்கலாம்னா, இல்லன்னா ம் ரொட்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொட்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? இது ரொட்டேட் ஆகணும். எவ்வளோ செகண்ட்னா 10 செகண்ட் வைக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஸ்லோவா ரொட்டேட் ஆகும். நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட்ன்னு குடுத்திருக்கிறது அனிமேஷனோட நேமு. 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அனிமேஷனோட டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அனிமேஷனோட இட்டரேஷன் கவுண்ட். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அனிமேஷனோட வந்து லாஸ்ட் வந்து அந்த டிரான்சிஷன் ஆகுறது. ஓகேங்களா? நம்மளுக்கு லீனியர் அப்படின்னு குடுத்துக்கிறான். ஓகேங்களா? குடுத்துட்டு, இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதணும். என்னது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இதுக்கப்புறம் 2 செமிகோலன் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ப்ராப்ளமா இருக்கலாம்.
ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ காப்பி பண்ணி போட்டாவே இதுதான் ப்ராப்ளம். அதாவது மேல இருந்து கீழ காப்பி பண்ணி போட்டேன். இந்த ரொட்டேஷன்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டேன் இங்க. அதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. இப்படி இருக்கட்டும். இப்ப இதுக்கு நம்ம அனிமேஷனுக்கான ஸ்டைல் எழுதலாம். அனிமேஷனுக்கு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அனிமேஷனோட நேம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அனிமேஷனோட நேம என்ன பண்ணுவோம் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கீ ஃப்ரேம்ஸ்ல அனிமேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட். இதுக்கு அனிமேஷன் பண்ணு ஸ்டெப்ஸ ஓகேங்களா? ஸோ என்ன ஆகணும் நம்மளுக்கு சிம்பிள் தான் அது. 0% இருக்கிறப்போ ஓகேங்களா? நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் டூ கூட குடுக்கலாம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொட்டேட் எ என்ன பண்ற எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது 0 டிகிரி அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி 100% அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 100% அப்படிங்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் நீ என்ன பண்ற ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட் அதையும் நீ என்ன பண்றன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆ எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி. ஃபுல்லா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி குடுத்தரலாம். குடுத்துட்டு அவ்வளோதான். அனிமேஷன். வேல முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொட்டேட் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ பேஜ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. ஆனா, இப்ப நம்ம என்ன பண்ணல? எதனால நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது? மத்த பக்கங்கள் எல்லாம் ஏன் காட்டல அப்படின்னா, அந்த டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம கரெக்ட்டா செட் பண்ணல. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? இப்ப நான் இங்க போறேன். ஓகேங்களா? ஆ எக்ஸ் ஆக்ஸிஸ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதே மாரி ரொட்டேட்ல ஒய் ஆக்ஸிஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒய் ஆக்ஸிஸ் ரொட்டேட் ஆகும். எக்ஸ் ஆக்ஸிஸ் ரொட்டேட் ஆகணும். ஒய் ஆக்ஸிஸும் ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 0 டிகிரின்னு இருக்கு. இப்ப அதே மாதிரி ரொட்டேட் 100% இருக்கிறப்போ ரொட்டேட் ஒய் ஆக்ஸிஸ்ல நம்மளுக்கு 360 டிகிரி. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? டிஇஜி அப்படி குடுத்துடலாம். 360 டிகிரி குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த சைடு தெரியுதுங்களா? இந்த பக்கம். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த இது ரொட்டேட் ஆகுறது நல்லாவே தெரியுது. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பாருங்களேன். இந்த கலர் அப்ளை பண்ணிட்டு, ம் இந்த சீசஸ் எல்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்கோமா? பாட்டம், டாப், லெஃப்ட், ரைட், பேக், ஃப்ரண்ட் குடுத்துருக்கோம். ஓகே. இதுக்கான கிளாஸ் நேம் குடுத்து கரெக்ட்டா லீனியர் கிரேடியன்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டிகிரி ஆங்கில வந்து நம்ம மாத்துனோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ரொட்டேட் ஒய் அப்படிங்கிறத நம்ம 90 டிகிரி குடுத்துருக்கிறோம். இன்னொன்னு வந்து அத வந்து -90 டிகிரி அப்படின்னு குடுத்து வச்சிருக்கேன். இல்ல நான் ஒரு ஷேப் ஒண்ணு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுடைய பேப்பர்ல வரைஞ்சு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், பேக் எப்படி இருக்கணும். ஸோ எவ்வளோ டிகிரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது தெரியும். ஓகேங்களா? ஸோ இதையும் எக்ஸ் நான் மாத்துறேன். ஸோ இது வந்து -90 டிகிரி குடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகுறது நல்லா தெரியுது. தெரியுதுங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி, அந்த பாக்ஸ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிகிரி செட் பண்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் 180 அப்படி சேஞ்ச் பண்ணா, இங்க வந்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல அது மூவ் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அந்த 90 டிகிரிங்கிறது தான் அது வந்து கரெக்ட்டா இருக்கும் அந்த பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்ப கியூப்க்கு தான் நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? கியூப் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேட் இசட் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இத வந்து 100 பிக்சல்னு குடுத்துருக்கிறேன். இந்த இதுக்கு நான் வந்து ம் இப்ப லாஸ்ட் பாட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாட்டம்க்கு. நான் வந்து ஒரு வேள இத 200ன்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்க. ஸோ இங்க பாருங்க. நம்மளுக்கு கீழ வந்திருக்கா? கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு பாருங்க. இந்த பாட்டம் வந்து நம்மளுக்கு எங்க வந்திருக்கு? கீழ வந்து வெளியில வந்துருச்சு. அந்த கியூப விட்டு வெளிய வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த டிரான்ஸ்லேட் வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலியமாவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கியூபுடைய ஆ அ அட்டாச்மென்ட் ஓகேங்களா? இந்த இதுல இதுக்கும் இதுக்கும் கேப் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல அ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா, இந்த அனிமேஷன ஸ்டாப் பண்ணுவோம் இப்போதைக்கு. அனிமேஷன ஸ்டாப் பண்ணிட்டு, இத வந்து எடுத்து விடுவோம். எடுத்து விட்டுட்டு நம்ம 45 டிகிரின்னு இருக்குது. கியூப் வந்து 45 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி வைக்கலாம். ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? அந்த டிஃபரன்ஸு.
ஓகேவா? இது 45 டிகிரிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 டிகிரியா மாத்துறேன். இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்படி ரொட்டேட் ஆகுது தெரியுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்ணியிருப்போம். ஒய் ஆக்சிஸ்ல நான் மாத்துறேன். அப்போ வந்து 70 டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆ இப்போ ஒய் எக்ஸ் ஆக்சிஸே இருக்கட்டும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இப்படிதான் நம்ம ஒண்ணு ஒண்ணா அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ம் ரொட்டேட்ல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கட்டும். ஒய் வந்து 80யா இருக்கட்டும். 80 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 80யா இருக்கும். ஒய் வந்து நமக்கு 0வா இருக்கிற மாரி வச்சுக்கலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ம் எக்ஸே இருக்கட்டும். ஒரு நிமிஷம். சின்ன கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே. நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பாட்டம் தான் அந்த மாரி இருக்கு. இப்ப இத வந்து இன்னமும் நம்மளுக்கு தெளிவா தெரிய வைக்கணும்னா, ம் ஒரு 140 டிகிரி குடுத்துடுறோமா? 140 டிகிரி குடுத்தோம்னா, இந்த பாட்டம் வந்து நம்மளுக்கு இப்ப இங்கிருந்து கீழ வந்து வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல டச் ஆகணும். அப்ப பாக்ஸ் வந்து குளோஸ் ஆயிடும். இந்த இடத்துல டச் ஆச்சுன்னா. டச் ஆச்சுங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டிரான்ஸ்லேட்ட தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து 200 இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து 150 குடுத்து பார்க்கலாம். அப்படி 150 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா கொஞ்சம் கீழ இறங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகேவா? அதே மாரி நம்ம 100 குடுத்துருக்கோம். ஈவனா குடுத்துருக்கோம் 100. 100 குடுத்துருக்கிறப்போ, அது வந்து அதான் பாக்ஸ் வந்து கவர் ஆயி டச் ஆயிடுச்சு இந்த இடத்துல. புரியுதுங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்படிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒண்ணு ஒண்ணா அரேஞ்ச் பண்ணணும். வேற எதுவுமே இல்ல. ஒவ்வொரு சைடையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ற மாரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ 2ங்கிறது என்னது நம்மளுக்கு? 2ங்கிறது என்னது? அ பேக் ஓகேங்களா? அந்த பேக் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் குடுக்கணும். டிரான்ஸ்லேட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுக்கலாம்? நம்ம இதுக்கு வந்து 115 குடுக்கலாம். 115 குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ கொஞ்சம் தள்ளி வருது பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஆ இந்த மாதிரி நம்ம இங்க ரொட்டேட் Y குடுத்துருக்கிறோம். அதனால நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது. ஓகேங்களா? இந்த இடத்துல மறுபடியும் 100 குடுக்குறேன். 100 குடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல போய் டச் ஆயிடுச்சு. எட்ஜ்ல போய் டச் ஆயி கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கு. ஓகேங்களா? அத அரேஞ்ச் பண்றது தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம அத தான் அரேஞ்ச் பண்ணணும். வேற எதுவும் வழி இல்ல. ஓகேங்களா? இந்த அனிமேஷன் எடுத்து விட்டுறலாம். அனிமேஷன் எடுத்து விட்டுட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி அரேஞ்ச் பண்றதுக்காக, நம்ம வந்து அந்த ஆங்கில செட் பண்றதுக்காக, அத நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். மேனுவலா அந்த கியூப ரொட்டேட் பண்ணோம்னா, அது நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைங்களா? இந்த மாரி இருக்கு. இதை வந்து நம்ம இன்னமும் ஷைனியரா கொண்டு வரணும்னா, ஆம் வேற என்ன பண்ணலாம் இதுல? அ அந்த நம்ம செட் பண்ணது எல்லாத்துக்கும் பார்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லா அவுட்புட்லயும் பார்டர். அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கணுமா? அந்த பார்டர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். இங்கேயும் ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிடணும். இந்த ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிடணுமா? அந்த பார்டர்லாம் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கியூப் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பார்டருக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ம் கியூப வந்து ஆ நம்ம அனிமேஷன் குடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம பார்டர் ரேடியஸ் குடுக்கலாமா? பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஃபேஸ்க்கு. ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நம்மளுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து 1000 ஓகேங்களா? அது வந்து இந்த மாரி வந்திருக்கு. அந்த கேப் தெரியுது உள்ளார. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு 10 பிக்சல் அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கியூப் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 10 செகண்ட்ஸ்க்கு அது வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு இன்ஃபினிட்டியா. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல இதுக்கு பாக்ஸ் ஷேடோ குடுக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ் ஷேடோ பத்தி பார்த்தீங்கன்னா 0, 0 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 20 பிக்சல் குடுத்துறலாம். ஹாரிசான்டல், வெர்டிகல் குடுத்துருக்கோம். அவ்வளோதான் வேற இல்ல. பிளர் ரேடியஸ் அது. அப்புறம் ஆர்ஜிபிஏ வந்து ஆ 0 குடுத்துக்கலாம். கிரீன் வந்து எவ்வளோ இருக்கணும்? ஒரு 100 குடுத்துரலாம். ஏதோ ஒரு வேல்யூ வச்சிருப்போம். ஓகேங்களா? 158 வச்சிருப்போம். ப்ளூ வந்து ஒரு 100 அப்படின்னு இருக்கட்டும். ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.7 ஓகேங்களா? 0.7 குடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வேல்யூ குடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? சேவ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு டார்க் ஷேடோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? வந்து லைட்டா வந்து டார்க் ஷேடோ வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ம். இதுல வந்து ஹாரிசான்டல் வந்து ஒரு 5 பிக்சல் குடுக்கணும். 5 பிக்சலு. வெர்டிகல் ஒரு 5 பிக்சலு. அப்புறம் ஒரு 10 பிக்சல் இப்படி குடுத்துருவோம். குடுத்துட்டு ஆர்ஜிபிய கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஃபேஸ்க்கு குடுத்துருக்கோம் நம்ம.
ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளர் ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 0.7 இருக்குது. 4 குடுத்தோம். ஸோ ஆல்ஃபா வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3டி கியூப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேற எதுவுமே இருக்குங்களா? ஸோ இந்த அனிமேஷன்ல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்ம வந்து அ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மட்டும் குடுத்துறலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு ஒய்ய வந்து எடுத்து விட்டுறலாம். குடுத்துட்டா நம்மளுக்கு இது வந்து இந்த மாரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகேங்களா? ஸோ அதே மாரி ஒய் மட்டும் குடுத்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ ரிமூவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கோ, அது மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதனுடைய சைடு மட்டும் நம்மளுக்கு கியூப்ல தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய செகண்ட்ஸ வந்து நம்ம வந்து 5ஆ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5ஆ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, ஸோ கியூபோட ஸ்பீடு வந்து இன்னமும் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3டி கியூப் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய நெகட்டிவ் இந்த வேல்யூ நம்ம மைனஸ்க்கு மாத்துனோம்னா, அப்படியே நம்மளுக்கு நெகட்டிவா தெரியும். வேற எதுவும் இல்ல. ஸோ ரிவர்ஸா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும் அப்படியே. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 டைமென்ஷனல்ல ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூப வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்க. புரியுதுங்களா? ஸோ இதுல நம்ம மத்தது எல்லாமே கிரியேட் பண்ணிடலாம். அந்த பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி இதெல்லாமே அப்ளை பண்ணிடலாம்னு வைங்க. 3டி இதெல்லாமே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதனுடைய 6 சைடும் வந்து நம்ம கரெக்ட்டா அந்த ஆங்கிள செட் பண்ணணும். ஓகேங்களா? ரொட்டேட் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ தூரம் இருக்கணும். ஸோ 0 டிகிரி அப்புறம் 180 டிகிரி ரொட்டேஷன் வந்து இருக்கணும். ஸோ அந்த இஜெட் ஆக்சிஸ் அதாவது டிரான்ஸ்லேட் இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரொட்டேட் பண்ணி இந்த கியூப் அப்படிங்கிறது இது ஓகேங்களா? இந்த பேரண்ட். இந்த கியூப் ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு சைடையும் நம்ம ஒவ்வொன்னு கூட கார்னர் வந்து கரெக்ட்டா டச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல்ல ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். லீனியர் கிரேடியன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மு 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனலு. ஸோ அந்த 3டி பிரிசர்வ் 3டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட் குடுத்ததுல நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் பெர்ஸ்பெக்டிவ் 100 மட்டும் குடுக்குறேன். அந்த வியூவ சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வியூ வந்து நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மூவ் ஆகுறது தெரியுது. அவ்வளோ சின்ன வியூ வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க வேணாம். ஒரு 400 குடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 3டி பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வித்தியாசமா இருக்குங்களா? ஸோ வந்து 300 குடுக்குறேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பிரஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து காட்டிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த வியூ தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ். இன்னமும் நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, இத வந்து இன்னமும் ஷைனியரா அழகு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 3டில ஒரு இது வந்து ரொட்டேட் ஆகுற மாரி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 பக்கங்கள் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதையே வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் குடுத்தோம்னா, நீங்க குடுத்து பாருங்க. அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி இது வந்து செஷன் 12 முடிஞ்சிருச்சு. அது செஷன் 13ல வந்து சிஎஸ்எஸோட பேலன்ஸ் இருக்கிற இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்ணாம நம்ம ஒரு டிவிஷன் எலமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அ மூவ் பண்ண வச்சிருக்கோம். ரொட்டேட் பண்ண வச்சிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வேற ஏதாவது இருக்குது, வேற ஏதாவது அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரியல் டைம்ல ஏதாவது நெறைய கான்செப்ட் கிடைச்சதுன்னா, அதையும் நம்ம இதுல போட்டு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அட்ராக்டிவா நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.